சென்னை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு என 3699 வாக்குச்சாவடிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட அவர் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன், சென்னை மாவட்டத்திற்கு தேவையான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் 4850 கண்ட்ரோல் யூனிட்டுகள் வந்துள்ளதாக கூறினார். சென்னை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர், முதற்கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 3699 போலிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த போலிங் ஸ்டேஷன்ல தேர்தல் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கின்றோம். இந்த ப்ராசஸ்க்கு தேவையான இவிஎம்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் இப்போ சென்னைக்கு போதுமான அளவுக்கு வந்துவிட்டன. 4850 கண்ட்ரோல் யூனிட் பிளஸ் அதுக்கு தேவையான பேலட்டிங் யூனிட்ஸ் இப்போ சென்னைக்கு வந்துவிட்டிருக்கின்றது.